Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் பார்க்க போறோம். அதாவது ஏப்ரல் 2023 சப்ஜெக்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதுல செக்ஷன் பி 5 மார்க்ஸ், செக்ஷன் சி 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வித் சொல்யூஷன் பார்க்க போறோம். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சாப்டர்ல இருந்து EOQ கேட்டிருக்காங்க. Now let's see the problem. செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன், calculate the EOQ from the following information. EOQ னா எகனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி. சோ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. And then also state the number of orders to be placed in a year. ஃபர்ஸ்ட் EOQ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் number of orders to be placed. So EOQ எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா in order to maintain the inventory. So inventory cost குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் EOQ, எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி. ஸோ எக்ஸஸாவும் ஆயிடக்கூடாது, ஷார்டேஜும் ஆகக்கூடாது. எக்கனாமிக்கா இருக்கணும்னா how many number of units to be ordered. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி கண்டுபிடிக்க போறோம். அண்ட் தென் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் how many number of orders to be placed in a year. ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணோம். ஸோ இதை கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? See the information. Consumption of materials per annum 10,000 kg. So வருஷத்துக்கு எவ்வளவு consumption? 10,000 kg. So this is A, annual consumption 10,000 kg. அடுத்தது order placing cost per order 50 rupees. So ஒரு order place பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதா? 50 rupees. இதுதான் buying cost. Okay. So B refers to buying cost. A refers to annual consumption. B refers to buying cost. Otherwise called as ordering cost. அடுத்தது காஸ்ட் பர் கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 2 rupees. ஸோ ஒரு கேஜி மெட்டீரியலோட பிரைஸ் எவ்வளோ? 2 rupees. இதுதான் காஸ்ட் பர் கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல். இது வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் சி. அடுத்தது ஸ்டோரேஜ் காஸ்ட் 8% ஆஃப் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ 8% எதுல கால்குலேட் பண்ணுவோம்னா காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல். காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் 2 rupees பர் கேஜி, சரிங்களா? அதுதான் சி, காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல். அதுல 8% என்னது? ஸ்டோரேஜ் காஸ்ட், சரிங்களா? இது வந்து எஸ். எஸ் refers to storage cost. அவ்வளவுதான். With this information we are going to find out EOQ. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் number of orders to be placed கண்டுபிடிக்க போறோம். See the solution. First நம்ம EOQ ஓட ஃபார்முலா பார்க்கலாம். Square root of 2 into A into B divided by C into S. A என்னது? Annual consumption 10,000 kg. And then B another buying cost, that is ordering cost. How much? 50 rupees. And then CS. C வந்து cost of the material. S வந்து storage cost 8%. அவ்வளவுதான். அப்படியே substitute பண்ண போறோம் இந்த ஃபார்முலால. So square root of 2 into A 10,000 kg annual consumption into B buying cost. B 50 rupees per order divided by C. C another cost per kg of raw material 2 rupees. Into S another storage cost 8%. So 8 by 100. 2 into 10,000 into 50 rupees divided by 2 rupees la 8% 0.16. ஓகேங்களா? இப்போ square root of 2 into 10,000 into 50 divided by 0.16. இந்த ஆன்சரை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடுங்க. கால்குலேட் பண்ணா 62,50,000 வரும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கொயர் ரூட் போட்டீங்கன்னா you will be getting the answer 2,500 units. So this is EOQ. இப்போ நம்ம அடுத்தது क्वेश्चனை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம EOQ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம number of orders to be placed in a year கண்டுபிடிக்கணும். So there is a formula for this. See the formula. Number of orders is equal to annual consumption divided by EOQ. ஸோ EOQ கண்டுபிடிச்சாதான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஆனுவல் கன்சம்ஷன் எவ்வளோ? A 10,000 kg ஆஃப் ரா மெட்டீரியல் டிவைடட் பை EOQ how many units? 2,500 units EOQ 2,500. So 10,000 divided by 2,500 is equal to 4 orders. How many orders in a year? 4 orders in a year, சரிங்களா? So this is the way to calculate EOQ and number of orders to be placed in a year. Okay. Please check the description box to get the link for the entire collection. Hope you like this video. Please hit the like, comment, subscribe and share with your friends. Thank you.